இஸ்லாமிய புத்தாண்டின் முதல் மாதமான முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வினால் புனிதப்படுத்தப்பட்ட மிக முக்கியமான மாதங்களில் ஒன்றாகும். குறிப்பாக இம்மாதத்தின் 9 மற்றும் 10ஆம் தேதிகள், அதாவது தாசுவா மற்றும் ஆஷூரா தினங்கள், இஸ்லாமிய வரலாற்றில் அளப்பரிய நன்மைகளும் வரலாற்றுச் சிறப்புமிக்க அற்புதங்களும் நிகழ்ந்த புனித நாட்களாகும். இந்த பாக்கியமிக்க இரு தினங்களில் நாம் நோன்பு நோற்பதுடன் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும், கவலைகள் நீங்கி நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடவும் ஓத வேண்டிய 3 மிகச் சக்தி வாய்ந்த துஆக்களைப் பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். முதலாவதாக, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செங்கடலின் இக்கட்டான சூழ்நிலையில் ஓதிய துஆ. இரண்டாவதாக, அல்லாஹ் நேரடியாக நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அற்புத துஆ. மூன்றாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உம்மத்தாகிய நமக்கு கற்றுக் கொடுத்த பாதுகாப்பு துஆ. இந்த வீடியோவை இறுதி வரை முழுமையாகப் பார்த்து இந்த துஆக்களை இந்த புனித நாட்களில் ஓதி இறைவனின் எல்லையற்ற அருளை பெற்றுக் கொள்ளுங்கள். முஹர்ரம் 10ஆம் நாளான ஆஷூரா தினத்திற்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. கொடுங்கோலன் ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்ரவேலர்களையும் செங்கடலை பிளந்து காப்பாற்றிய அற்புத தினம்தான் இந்த ஆஷூரா தினம். முன்னால் பிரம்மாண்டமான கடல், பின்னால் துரத்தி வரும் ஃபிரௌனின் பெரும் படை, தப்பிக்க வழியே இல்லை என்ற இக்கட்டான சூழ்நிலையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து ஓதிய அந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க வார்த்தை அல் குர்ஆனில் இவ்வாறு பதிவாகியுள்ளது: கல்ல இன்ன மஅய ரப்பி ஸயஹ்தீன். இதன் பொருள், நிச்சயமாக இல்லை, என்னோடு என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு நல்வழி காட்டுவான். அதோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் வாழ்வில் வறுமையிலும் தேவையிலும் இருந்தபோது ஓதிய, காரியங்களை உடனே சாதிக்கும் மற்றொரு மிகச் சக்தி வாய்ந்த துஆ: ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். என் இறைவா, நீ எனக்கு இறக்கி வைக்கும் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் நான் தேவையுள்ளவனாக, ஏழையாக இருக்கிறேன். இந்த துஆவின் அழகை பாருங்கள். எனக்கு இதைக் கொடு, அதைக் கொடு என்று கேட்கவில்லை. மாறாக, யா அல்லாஹ், நீ எதை நல்லது என்று கருதி எனக்குத் தருகிறாயோ அதற்கு நான் மிகவும் தேவையுள்ளவன் என்று முழுமையாக ஒப்படைப்பதாகும். இந்த துஆவைக் கேட்ட உடனேயே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தங்குமிடத்தையும் திருமணத்தையும் பாதுகாப்பையும் வழங்கினான். இந்த துஆவைக் கொண்டு அல்லாஹ்விடம் உங்களை ஒப்படைக்கும்போது அவன் உங்களுக்கு சிறந்ததை வழங்குவான். முஹர்ரம் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் இந்த வார்த்தைகளை நாம் மனதார அதிகமதிகம் ஓத வேண்டும். வாழ்க்கையில் தீர்க்க முடியாத கடன்கள், தொழில் நஷ்டம், பெரிய சோதனைகள் மற்றும் எதிரிகளின் தொல்லைகளால் மனமுடைந்து போயிருப்பவர்கள் இந்த துஆவை ஓதும்போது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடல் பிளந்து வழிகாட்டியது போல அல்லாஹ் உங்களுக்கும் உங்கள் கஷ்டங்களிலிருந்து அற்புதமாக நல்வழி காட்டுவான். இரண்டாவதாக, அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக கற்றுக் கொடுத்த ஒரு உன்னதமான துஆ: மக்கள் உங்களை புறக்கணித்தாலோ அல்லது உங்களுக்கு துன்பம் விளைவிக்க நினைத்தாலோ இந்த வார்த்தையை கூறுங்கள் என்று அல்லாஹ் நபியவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். இதன் பொருள், எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், அவனைத் தவிர வேறு நாயன் இல்லை, அவன் மீதே நான் முழு நம்பிக்கை வைத்துள்ளேன், மேலும் அவன் மகத்தான அர்ஷின் அதிபதியாவான். இதன் முக்கியத்துவம் ஹதீஸ்களில் வந்துள்ளது. யார் இந்த துஆவை காலையிலும் மாலையிலும் 7 முறை ஓதி வருகிறாரோ அவருடைய உலகத் தேவைகள் மற்றும் மறுமைக் கவலைகள் அனைத்திற்கும் அல்லாஹ்வே பொறுப்பேற்றுக் கொள்கிறான். முஹர்ரம் மாதத்தின் நாட்களில் நாம் நோன்பு நோற்றிருக்கும் நிலையில் இந்த துஆவை 7 முறை அல்லது 100 முறை ஓதுவது நம் வாழ்வில் உள்ள அனைத்து மனப்பயங்களையும் நீக்கி அல்லாஹ்வின் எல்லையற்ற பாதுகாப்பையும் மன நிம்மதியையும் பெற்றுத்தரும். மூன்றாவதாக, நம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உம்மத்தாகிய நாம் உலகிலும் மறுமையிலும் எவ்வித நஷ்டங்களையும் துன்பங்களையும் அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான பாதுகாப்புத் துஆ ஆகும். இது ஸஹீஹ் புகாரியில் 6347வது ஹதீஸாக பதிவாகியுள்ளது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹ்தில் பலா வதரக்கிஷ் ஷகா வசூஇல் கதாஇ வஷமாத்தத்தில் அஅதா. இதன் பொருள்,
இறைவா, கடுமையான சோதனைகளின் சிரமத்திலிருந்தும், துரதிர்ஷ்டம் என்னை வந்தடைவதிலிருந்தும், கெட்ட விதியிலிருந்தும், எதிரிகள் என் நிலையை பார்த்து மகிழ்வதிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இதன் முக்கியத்துவம்: முஹர்ரம் 9, 10 நாட்களில் நாம் நோன்பு நோக்கிறோம். நோன்பாளியின் துஆ அல்லாஹ்விடம் ஒருபோதும் மறுக்கப்படுவதில்லை. எனவே இப்தார் நேரத்திற்கு முன்பாக அல்லாஹ்விடம் கையேந்தி இந்த துஆவை ஓதி பாதுகாப்பு தேடுங்கள். தீய விதிகளையும் நன்மையாக மாற்றும் விசேஷ சக்தி இந்த துஆவிற்கு உண்டு. முஹர்ரம் 9 மற்றும் 10 ஆகிய 2 நாட்களிலும் தவறாமல் நோன்பு நோற்க முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் ஆஷூரா நோன்பு முந்தைய ஒரு வருடத்தின் பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நோன்போடு சேர்த்து இந்த 3 சக்தி வாய்ந்த துஆக்களையும் இந்த 2 தினங்களிலும் அதிகம் ஓதி உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் நமது துஆக்களை ஏற்றுக்கொண்டு நம் தேவைகளை நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. துஆவின் பொருள்: இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும், நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும், இயலாமையிலிருந்தும், சோம்பலிலிருந்தும், கஞ்சத்தனத்திலிருந்தும், கோழைத்தனத்திலிருந்தும், கடன் சுமையிலிருந்தும், பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன். அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ்! இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துஆ! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர் கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துஆ சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு வெப்பன். உங்க கவலை, கடன், துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான். உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக.